திருச்சி மாவட்டத்தில் 32,000 ஏக்கரில் நேந்திரம், பூவன், ரஸ்தாளி, கற்பூரவள்ளி, மொந்தன் என பல்வேறு வாழை ரகங்கள் பயிரிட்டுள்ளனர். முன்கூட்டியே திட்டமிடல் இல்லாமல் ஜூன் மாதத்தில் தமிழக அரசு காவிரியில் தண்ணீர் திறந்துவிட்டது. இதனால் வாழை பயிர்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் நீர் கிடைக்கவில்லை. நிலத்தடி நீர்மட்டம் குறைந்ததால் மோட்டார் மூலம் பாசனம் செய்ய முடியாமல் தண்ணீரின்றி வாழைத்தார்கள் போதிய திரட்சி இல்லாமல் மரங்களிலேயே பழுத்து காய்த்து வருகிறது. வாழைத்தார்களை வியாபாரிகள் வாங்க மறுப்பதால் வாழைத்தார்களை அறுத்தெடுத்து சந்தைப்படுத்த அதிக கூலி செலவாகும் என்பதால் அதையும் அறுக்காமல் அப்படியே விட்டுவிட்டனர். கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க முதல்வர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். வயலூர் வருவாய் கிராமத்தில் மட்டும் 150 ஏக்கர் வாழை சாகுபடி செய்திருக்காங்க. ஆனா இந்த ஆண்டு தை மாசமே தண்ணீர் நிறுத்திட்டாங்க. நீர்வளத்துறை அதிகாரிகள்ட்டையும் போய் தண்ணி கேட்டோம். தண்ணீர் கொடுக்க இயலாது, குடிநீருக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்ட்டாங்க. இந்த ரெண்டாவது இந்த சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக வெப்பம். வாழைங்கிறது 35 டிகிரி செல்சியஸ் அளவு மட்டும்தான் 35 டிகிரி செல்சியஸ் அளவுல தான் அது வளரக்கூடியது. 27 35 டிகிரி செல்சியஸ். இந்த வாழை ஆராய்ச்சி மையத்திலே அதை பத்தி கேட்டேன். இது 35க்கு மேல இந்த வெப்ப அளவு போச்சுனாக்கா வாழை பாதிக்கும்னு அவங்களும் இந்த விஞ்ஞானிகளும் சொல்லியிருக்காங்க. இது இந்த வருஷம் கிட்டத்தட்ட 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போயிடுச்சு வெப்ப அளவு. அதனால இந்த வாழை இந்த வெப்பநிலையில தாங்கல வாழை இந்த வாழை தாறு தள்ளிடுச்சு. ஆனா போதிய திரட்சி அடையல. அதனால வியாபாரிகள் இந்த வயலூர் பகுதி விவசாயிகள் தான் வாழைய கொள்முதல் செய்ய தயங்குறாங்க. ரெண்டாவது இந்த வாழை இந்த வெப்பத்தினால மடியுது, காய் அறவளவுலே பழுக்குது. இந்த தமிழ்நாடு அரசு கவனத்தில் கொண்டு போதிய நிவாரணம் வழங்க வேண்டும். இந்த வறட்சி பகுதியாக அறிவித்து திருச்சி மாவட்டத்தை வாழை வறட்சி பகுதியாக அறிவித்து தமிழக முதல்வர் அவர்களும் திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் வருவாய்த்துறை மூலம் போதிய கணக்கீடு செய்து விவசாயிகளுக்கு தக்க நிவாரணம் வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.